ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொளக்கட்டின மொச்சக்கட்டை உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறோம். இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போடணும். ஸோ ஆயில் வந்து போடுங்க, நல்லா வந்து காயட்டும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடணும். அதெல்லாம் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டுக்கு ரெண்டுத்தையும் வந்து கட்டிட்டு இழுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது நல்லா வந்து வதக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். அது சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து போட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த வதக்கி வச்ச மசாலாலாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வதங்கிடணும். அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். உடனே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. வந்து நல்லா வந்து இப்படி வதக்கிட்டுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை வந்து வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் திரும்பி வந்து பற்ற வைக்க போகிறோம். எப்பவுமே வந்து அப்படி தான் பண்ணணும். கேஸ் வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன். பக்கம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து போடுங்க. ஸோ சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து துருவி விட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி தூவி விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கலக்கிட்டுருக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாலடாகவும் சாப்பிட்லாம். பட் இதுக்கு வந்து பொரியல் மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ்வலாக நான் சாலட் தான் பண்ணுவேன். பட் என்னென்னா இந்த வாட்டி வந்து பொரியல் மாதிரி பண்ணேன். பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை வந்து வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் திரும்பி வந்து பற்ற வைக்க போகிறோம். எப்பவுமே வந்து அப்படி தான் பண்ணணும். கேஸ் வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன். பக்கம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து போடுங்க. ஸோ சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து துருவி விட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி தூவி விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கலக்கிட்டுருக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாலடாகவும் சாப்பிட்லாம். பட் இதுக்கு வந்து பொரியல் மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ்வலாக நான் சாலட் தான் பண்ணுவேன். பட் என்னென்னா இந்த வாட்டி வந்து பொரியல் மாதிரி பண்ணேன். பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, சுட சுட ரைஸு. ஸோ சில பேர் வடித்து வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் பிடிக்கும். பட் என்னென்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொட்டையாக இருக்கும். நான் குக்கரில் வச்சுருவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஐரன் ரிச் கண்டென்ட். ஸோ தால் தடுக்கா கீரை குழம்பு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை பொரியல், மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு அப்புறமா முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பாப்படு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பாப்படு தான். ஸோ 2 ரகமான பாப்படு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பாப்படு. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராகி பாப்படு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச். பார்த்திங்கன்னாக்கா கீரை குழம்பு. ஸோ ஹெல்த்தியான கீரை குழம்பு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகி ரைஸ் பாப்பட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொட்டை ரைஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான லஞ்ச் பிளேட். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
கேரட்டு, பீன்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னாக்கா கேபேஜ் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதோ ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெல்லி டிஷ்ஷு. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வடை செஞ்ச அந்த லெஃப்ட் ஓவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஸோ கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா வந்து பொரிட்டோம். கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கணும். அதுவும் வந்து நல்லா பொரிட்டோம். பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து காயணும். இதுவும் வந்து நல்லா காயணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பொரியணும். இந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சுக்கிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து ஸோ இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சுக்கிருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கட் பண்ணினா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நான் ஆட் பண்ணுறேன்னு காமிப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ குட் இம்யூனிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து வதங்கட்டும். அந்த இந்த காய் வந்து ஸோ வெஜிடபிள்ஸு எல்லாத்தையும் போட்டு இப்படி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வதக்கிடுவாங்க. நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னாக்கா இது வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து போட்டு போகிறோம். இந்த அளவுக்கு நான் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு வந்து தண்ணி போடலாம். நம்ம வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வரட்டும். நம்ம 3 விசில் பிறந்ததுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயட் ஃபுட்டு. சப்பாத்திக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்காக வந்து செஞ்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ காய் வந்து நல்லா வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லிக்விடாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இன்னொரு தடவை வந்து இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்து நம்ம வந்து கேஸ் வந்து பற்ற வச்சு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ கொಬ್ಬரி இருந்தால் கொಬ್ಬரி போடுவோம், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை கொಬ್ಬரி இல்லைன்னா பரவாயில்ல, கொಬ್ಬரி வந்து ரேட் ஜாஸ்தி இல்லையா, கொಬ್ಬரி இல்லைன்னா பரவாயில்ல, தேங்காய் ஆச்சு போடுங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொச்சி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் போட்டுருவேன். ஸோ நான் வந்து கலக்கி விட மாட்டேன், அப்படியே போட்டு விட்டுடுவேன். அதே வந்து கரைஞ்சிடும். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காய் செய்யும் போது தேங்காய் போடணுன்னா கண்டிப்பாக ஆயில் வந்து கம்மியாக போடுவேன். பிகாஸ் தேங்காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையும், அப்படியே வந்து கரைஞ்சிடும். சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து லிக்விடாக வேணும்னா எடுத்துக்கோங்க. இது வந்து ரைஸுக்காண்டி சாப்பிடுதுன்னா இந்த மாதிரியே இருக்கட்டும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ். இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹெல்தியான சப்பாத்தி அண்ட் தென் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரை அண்ட் தென் கொட்டை உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் போட்டு பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ரெக்னென்சி டயட் ஃபுட்டு.